என் நெஞ்சில் குடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு புத்தாண்டு. திமுகவையும் கருணாநிதி குடும்பத்தையும் தேர்தல் அரசியலின் மூலமா அடிச்சு விரட்ட போற ஒரு ஆண்டு, விரட்டி வெளுக்க போற ஒரு ஆண்டு. அதனால இந்த புத்தாண்டை நாம ரொம்பவே அதிகமா வருக அப்படின்னு வரவேற்கலாம். காலையில தற்செயலா ஒரு முருகன் பாடல் கேட்க வேண்டியிருந்தது. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அப்படின்னு. இவனுங்க திருப்பரங்குன்றத்தை தொட்டானுங்க, அதோட எதிரொலி திருத்தணியில கேக்குது பாத்தீங்களா, அங்கதான் முருகன் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். முருகன் சிரிச்சா மட்டும் திருப்பரங்குன்றத்துல இருந்து திருத்தணியில எதிரொலிக்காதரா, முருகன் முறைச்சாலும் எதிரொலிக்கும் அப்படின்னு. திருப்பரங்குன்றம் தீபத்தை தொட்ட நாள்ல இருந்து இவனுங்க கெட்டுக்கிட்டே இருக்கானுங்க. திருத்தணியில ஆப்பு உழுது பாத்தீங்களா. எப்படி இந்த பாட்டை பாடினாங்கன்னு தெரியல அந்த காலகட்டத்துல. திருப்பரங்குன்றத்துல நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்னு. இன்னைக்கு திமுகவை திருத்தணி தான் ஆட்டி படையுது. ஒரு வடமாநில தொழிலாளி கஞ்சா குடிக்க பயல்களால கொடூரமா சிதைக்கப்பட்டான். இதுல பல விஷயங்களை மீடியாக்கள் மறைச்சிருக்கு. நீ நம்ம பேசிடுவோம், அதால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி அடுத்த நாளே பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வியாபாரி, புடவை வியாபாரிய போட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க. வழக்கம் போல நம்ம திராவிட மாடல் அரசாங்கம் விக்டிம் பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த புடவை வியாபாரி தான் போதையை போட்டுட்டு போறவங்க எல்லாம் ஒம்பளத்துட்டு இருந்தாங்களாம். அதனாலதான் அங்க வந்த பயணிகள் அவரை அடிச்சாங்களாம். நல்லா இருக்குல்ல, சூப்பரா கதை சொல்லுவாங்க, அற்புதமா இருக்கும். நம்ம என்ன குட்டி கதை சொல்றோம், இவங்க சொல்றது பூராமே கதை தான். ஜட்டி கதை முதற்கொண்டு சொல்லுவாங்க இவங்களுக்கு, நம்மளாவது குட்டி கதையோட முடிச்சுக்கிறோம். இப்ப அது இல்லாம அதே திருத்தணியில ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற ஒரு பாழடைஞ்ச பங்களாவில ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு. என்னைக்கு எவனை வெட்டி கொன்னா, என்ன கருமம் நடந்துச்சு அப்படின்னே தெரியல. இங்கதான் புள்ளிங்க சௌரியத்துக்கு வெட்டிக்கிட்டு இருக்கானுங்களே, போலீஸே ஓட வெட்டுறானுங்க. போற வரவனை வெட்டுறதுக்கு அவனுக்கு சொல்லியா கொடுக்கணும். இன்னைக்கு அந்த எலும்பு கூடு எப்படி இறந்தது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, இவங்களுக்கு திருப்பரங்குன்றத்தை தொட்டதுல இருந்து திருத்தணியில செருப்படி உளுந்துகிட்டே இருக்கு. நீங்க இந்த திமுகவுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் வந்த நீதிபதிகள் பேரெல்லாம் பாருங்களேன். ஜி.ஆர். சுவாமிநாதன், எஸ்.எம். சுப்பிரமணியம், எல்லாம் முருகக்கடவுள் சம்பந்தப்பட்ட நீதிபதிகளோட பெயராக இருக்கு. அப்படின்னா இவனுங்களுக்கான முடிவுரையை முருகப்பெருமான் எழுத தொடங்கிட்டார். திருப்பரங்குன்றத்தை நீங்க தொற்றுக்க கூடாதரா தம்பிங்களா அப்படிங்கிற மாதிரிதான் அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்குது. இப்ப நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம், மீடியாக்கள் மறைத்த விஷயங்கள் அப்படின்னு. நிறைய முகநூல் பதிவுல இந்த கஞ்சா குடிக்கு பசங்களால வெட்டப்பட்ட சுராஜ் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் பரவுது. மீடியா மறையுது, அரசாங்கம் மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் அது எல்லாமே நம்ம ஃபேக்ட் செக் யூனிட் இருக்குல்ல, திமுகவுக்கு ஒண்ணுன்னா உடனே ஒடியாந்துரும் பாருங்க. அந்த ஃபேக்ட் செக் யூனிட் அது தவறான செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அரசாங்கம் தவறு, அப்படி இது வதந்தி பரப்ப கூடாது அப்படின்னு சொல்றத நாம பரப்புனா அது வதந்தி. இப்ப அவன் செத்துட்டான் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது வதந்தி ஆயிடும், தேவையில்லாத என் மேல வழக்கு வரும். பட் ஆனா அரசாங்கம் சொன்னதுல இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்கக்கூடிய கருத்து சுதந்திரம் எனக்கு இருக்கு. இன்னைக்கு நாம பேசுவோம். என்னன்னா, அந்த சுராஜ்ங்கிற இளைஞனுக்கு எவ்வளவு கொடும் காயம் ஏற்பட்டுச்சுங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தனை மண்டையை கட்டு போட்டு சுராஜ்னு கொண்டாந்து நிப்பாட்டினாங்க. அரசாங்கம் சொல்லுது அவன் சுராஜ்னு நானும் நம்பிடுறேன். ஆனா அடுத்த நாளே அவன் இங்க இருந்து சொந்த மாநிலத்துக்கு போயிட்டான் அப்படின்னா இது ஏற்புடையதாவே இல்லையே. அவன் வாங்கின குத்துக்கு வாங்கின வெட்டுக்கும் அவன் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளாவது ஐசியூல தான் கிடக்கணும். பொலந்துட்டானுங்க மண்டே, அங்க மூஞ்சி மோரையெல்லாம் கையில எல்லாம் விட்டு. அப்ப அரசாங்கம் அவனை அவசரமா பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கா, இந்த சந்தேகம் இங்க இருக்குல்ல. தம்பி, எலெக்ஷன் வரப்போகுதுரா, எங்க தாலியா இருக்காதரா, ஏற்கனவே நாங்க ஆண்டு கிழிச்ச லட்சணத்துக்கு செல்வ பிறந்தை பிரச்சாரத்துக்கு போனாலே செருப்பை கொண்டு அடிக்க வரானுங்கடா, நீ பாட்டுக்க இந்திய அளவுல இதை பிரச்சனை ஆக்கிட்டு போடாதரா, பாவப்படா நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய காலா நினைச்சு காலில் விழுந்திருப்பாங்க. உனக்கு வேணுங்கிற பணம் தரட்டா தம்பி, அவன் ஃபேமிலி எல்லாம் அழைச்சி பேசியிருப்பாங்க. தம்பி உனக்கு வேணுங்கிற பணம் தரப்பா, இங்க வராப்பா, தயவு செய்து உன் கைய காலா நினைச்சு கும்பிடுறப்பா, எங்களை மன்னிச்சு நீ ஊருக்கு போயிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கெஞ்சிருப்பாங்க. இல்லைன்னா மிரட்டி இருப்பாங்க. அவனுக்கெல்லாம் மோசமானவனுக்கு தம்பி, இங்க இருந்தீங்கன்னா உன்னை மறுபடியும் ஏதாவது செஞ்சிருவானோ, நீ ஊருக்கே போயிடு அப்படின்னு மிரட்டி இருக்கணும். இல்லைன்னா அவனே நான் பயந்துகிட்டு போறேன் தன்னோட மாநிலத்துக்குன்னு சொல்லியிருந்தாலும் அரசாங்கம் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து இங்கதானே வச்சிருந்திருக்கணும், அவனுக்கான சிகிச்சையை இங்கதானே கொடுத்து வச்சிருந்திருக்கணும்.
அவனை பாதுகாத்து இந்த குற்றவாளிகள் 3 பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் அரசாங்கம் அனுப்புது? அதற்கான தேவை என்ன? இப்ப அவன் எங்க இருக்கான் அப்படி யாருக்குமே தெரியாது. அவன் உயிரோட இருக்கானா இல்லையா யாருக்கும் தெரியாது. அரசாங்கம் உயிரோட இருக்கான்னு சொல்லுது, நாம நம்புறோம். பட் அவன் அனுப்ப வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்ப சந்தேகம் இங்க இயல்பா எழுதுல. ஒருவேளை போய் சேர்ந்துட்டானோ அப்படிங்கிற சந்தேகம் எழுதுல. அரசு சொல்றத நாங்க ஒத்துக்கிறோம், வதந்தி பரப்புல அவன் உயிரோட இருக்கான். பட் எங்க இருக்கான், எப்படி இருக்கா, போன இடத்துல ஏதாவது ஆயிருச்சா? இப்ப இந்த வழக்குக்கு அவன் வருவானா? முதல்ல இந்த வழக்கு சார்ஜ் ஷீட் போடப்பட்டு விசாரணைக்கு வர முடியுமா அவனால? எப்படி வர முடியும்? அதுக்குள்ளதான் இதுங்க எல்லாமே ஜாமீன்ல வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு நிக்கும். கோர்ட்டுக்கு வந்தான்னா போட்டு தள்ளு அப்படின்னு அதுக்கு ஒரு காணாப்பட்ட தனியா வேற போட்டிருப்பானுங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒருத்தனுக்கான நீதி அப்படிங்கிறது கிடைச்சே தீரணும். அவனுக்கான நிதி திமுக கொடுக்குது, கொடுக்கல, அது நமக்கு தேவையில்லை. நீதி அப்படிங்கிறது கிடைச்சாகணும். அதுக்கு என்ன வழி? இப்ப நான் செய்ய முடியுமா? நான் ஒரு சாதாரண நபர், ஒரு சாதாரண யூடியூபர், என்னால செய்ய முடியுமா? முடியாது. இதை யார் செய்யணும்? ஒண்ணு அதிமுக செய்யணும், இல்ல தமிழக வெற்றி கழகம் செய்யணும், இல்ல தமிழ்நாடு பிஜேபி செய்யணும். மத்த திமுக கூட்டணி கொத்தடிமைகள் யாரும் செய்ய மாட்டாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா யாரும் தெரியாம சோத்துல உப்பு போட்டாங்க போல இருக்கு. ஒவ்வொருத்தரா குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து ரொம்ப நெருடலா இருக்கு, ரொம்ப கொடுமையான செயல் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன், மாரி செல்வராஜ், ரஞ்சித், இந்த மாதிரி இன்னும் சில பல திரை பிரபலங்கள்லாம் லேசா இப்பதான் அப்படியே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தெரிஞ்சு போச்சு போல இருக்கு திமுக இனிமே ஜெயிக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. அப்ப மொல்ல அப்படியே ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வாய்ஸ். இவங்க யாருமே திமுகவுக்கு எதிராக பேச மாட்டாங்க. பட் இந்த விஷயத்துல திமுகவை போட்டு பொலன்னு பொழக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை யார் செய்யணும்? அதிமுக சார்பாவோ, பிஜேபி சார்பாவோ, டிவிகே சார்பாவோ சம்பந்தப்பட்ட சுராஜோட குடும்பத்தை தேடி அவங்களுக்கு ரொம்ப சுலபம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆட்கொணர்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணணும், சுராஜை வர வைக்கணும். அப்ப அவன் உயிரோட இருக்கானா இல்லையாங்கிறது ரொம்ப எளிதா தெரிஞ்சிடும்ல. இருந்தான்னா என்ன மாதிரியான காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிடும்ல. குணம் அடைஞ்சிட்டானா, இன்னும் அவனுக்கு வேற ஏதாவது நிரந்தர ஊனம் ஏற்பட்டிருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சிடும்ல. இந்த வழக்குக்கும் அவனை இவர்கள் தரப்புல பாதுகாப்பு கொடுத்து வைக்கப்பட்டு நீதிமன்றத்துல வச்சு அவனுக்கான நீதிமன்ற பாதுகாப்பையே போலீஸ் தரப்புல கொடுக்கப்பட்டு இந்த வழக்கை அவன் எதிர்த்து வாதாடுனா இந்த கஞ்சா குடிக்கைகளை பிடிச்சி உள்ள போடலாமா, போட முடியாதா? ரொம்ப சுலபமா போடலாம். இது அதிமுக செய்யுமா? எனக்கு தெரியாது. டிவிகே செய்யுமா? எனக்கு தெரியாது. பிஜேபி செய்யுமா? சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா செய்யணும். திமுகவை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதை மிதிச்சுக்கிட்டே இருக்கணும். சாதாரண ஒரு யூடியூபரா நான் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த எதிர்கட்சிகள் அதை செய்யணும். திமுகவை செருப்பால அடிக்கணும் அப்படின்னா செருப்பு எவங்கிட்ட கடன் வாங்கியாவது அடிக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுதான். அப்ப இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவனுக்கு ஆட்கொணர்வு மனுவை போட்டு அவனை கொண்டாந்து இங்க நிக்க வச்சு இந்த கஞ்சா குடிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இது இந்திய அளவுல பேசு பொருளாகவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு அவப்பெயர் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. இப்படி ஒரு தரங்கட்ட கவர்மெண்ட்டுக்கு வாக்களிச்ச பாவத்துக்கு அந்த தலைகுனிவை நாம ஏத்துக்குவோம். வேற வழி இல்லையே. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டோமே, தலை குனிஞ்சுதானே ஆகணும். அதை நாம ஏத்துக்குவோம், ஒண்ணும் தப்பு இல்லை. இதுக்கு மேல நடக்காம இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4 பேரை புட்டிச்சு கன்விக்ஷனை வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவனும் தொட மாட்டான். இப்ப கவர்மெண்ட் அவனை மேல் சிகிச்சைக்காக அவன் மாநிலத்துக்கு போயிட்டான் அப்படிங்கிறப்ப அவன் இங்க வரமாட்டான் அப்படின்னா வழக்காடவே வரமாட்டான், பயப்படுறான். அப்படிங்கும் போது என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா அவன் 4 பேர் ரிலீஸ் ஆயிடும். இது அடுத்தவனுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கும்? வர்றாடே வீடியோ போட்டு ஓட வெட்டினவனே ஈஸியா ரிலீஸ் ஆகி வெளில வந்துட்டான், நம்மளும் 4 பேர்த்த அடிச்சுப்பா போட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதோட எதிர்வினைவு என்ன? அவன் மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவன். இதே மாதிரி 4 கஞ்சா குடிக்கீங்க மராட்டிய மாநிலத்துல தமிழ்நாட்டுக்காரனை பதிலுக்கு பதில் செய்வோம்னு சொல்லி செஞ்சா என்ன பண்ண முடியும்? இதுக்கு விடைதான் என்ன? இதற்கு முடிவுதான் என்ன? இங்க 4 கஞ்சா குடிக்கீங்க வெட்டி போட்டானுங்க, அங்கேயும் 4 கஞ்சா குடிக்க இருப்பான்ல. அவன் தமிழ்நாட்டுக்காரனை வெட்டினான்னா யாருக்கு அந்த உயிருக்கு சேதாரம்? நம்ம திராவிட மாடல் அப்பாவோ அவரோட பேரப்புள்ள இன்ப நிதியோ போய் பஞ்சம் பொழைக்க மராட்டியத்துக்கு போக போறது கிடையாது. பாவப்பட்டவன் தான் இங்க இருந்து பொழைக்கிறதுக்கோ வேலைக்கோ ஏதோ ஒரு தொழில் நிமித்தமாக போவான். அவனுக்கு அங்க ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அப்பாவி உயிர்களுக்கு யார் பதில் சொல்லுவார்? அப்பாவுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அதனால அப்பாவை விரட்டி அடிப்போம், அடித்து விரட்டுவோம். செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக திமுக வேட்பாளர்களுக்கு சம்பவங்கள் நடக்கும். வரக்கூடிய தேர்தல் அதை சொல்லும். மறுபடியும் திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றி கருணாநிதி குடும்பத்தை ஓட அடிப்பதற்காகவே பிறந்த இந்த 2026 புத்தாண்ட மறுபடியும் வரவேற்று உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம்.